ஈழப்படுகொலை குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக செஞ்சியில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். நான் வைக்கிற வேண்டுகோள், நீங்க வருகின்ற தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுங்க, எங்க கட்சிக்கு கொடுங்க, கொடுக்காம போங்க. அதை பற்றி வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கவலை கொள்ளவில்லை. இந்த செஞ்சி மண்ணிலிருந்து எமது முன்னோர்கள் ஆட்சி செய்த இந்த செஞ்சி கோட்டையிலிருந்து செயின்சாட் கோட்டையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களை கைகூப்பி கேட்கிறேன். நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது எம் தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை. ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. இந்த தீர்மானத்தில் ஒன்று அது, இரண்டாவது ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழ் ஈழை அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசு உரிய முயற்சிகளை உரிய அழுத்தங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக எடுக்க வேண்டும் என்பதை சேருங்கள். திருச்சியில் அடைபட்டு கிடக்கிற என் ஈழ உறவுகளை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளை அனுப்பி வையுங்கள். இங்கேயும் இருக்கிற அகதி முகாம்களில் இருக்கிற உறவுகள் காலை சென்றால் மாலை வர வேண்டும், இல்லை என்றால் கியூ பிராஞ்ச் தேடும். எங்கே சென்றால், எதற்காக சென்றால் என்று சந்தேக கண்ணோடு என் வயது வந்த பெண்ணை கூட விசாரணைக்கு அழைக்கும் என்கிற நிலை நிறுத்தப்பட வேண்டும். திருச்சி சிறப்பு முகாம் இழுத்து மூடப்பட வேண்டும். செய்யுங்கள், செய்யுங்கள். சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி என் தமிழ் சமூகத்திற்கு அனைவருக்கும் உரிய சமூக நீதியை வழங்குங்கள். எண்ணற்ற கோரிக்கைகளை உள்ளடக்கிய கோரிக்கை மனுகள் உங்கள் கைகளிலே தந்திருக்கிறேன். நீங்க இதையெல்லாம் ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி செஞ்சுட்டு நீ சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சிட்ட வேல்முருகா, உனக்கு ஒரு சீட்டும் இல்லை, அதுக்கு மேல எந்த சீட்டும் இல்லை. நீ தான் தமிழ் தேசிய அரசியல்வாதியாச்சே, நீ தான் ஈழ ஆதரவாளராச்சே, நீ செஞ்ச இதையெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் கைகூப்பி நன்றி சொல்லி இந்த தேர்தலில் நிபந்தனையின்றி உங்களை நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன்.